நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி அதுக்கு உதாரணத்துக்கு சொன்ன அவங்கள நினச்சி நான் சொல்ல, நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லி நாளைக்கு எது போச்சுன்னா நீ சொன்னாரேன்னு என்ன திட்டக்கூடாதுல்ல. ஸோ வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் அ குட் ஜாப், அதுக்கு சொல்ல வந்து. ஸோ இனிமே யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இது அப்படி இல்லை பாஸ், நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ், நாட் வித் அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஆல் டெடிகேஷன், உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு மிஸ்டேக் அடிப்படை. நாம் எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல. அவங்க வந்து கருத்து சொல்கிறாங்க, உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடுறாங்க கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம்? அதனால் வி cannot say all that. நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். இது சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னு வாங்க. என் வீட்டில் கூட கேட்பாங்க, என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறீங்க.